அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பேர் ரியாஸ். நான் அலுகுல்லி கரகாபெத்து என்ற ஊரில் வசிக்கிறேன். கரகாபெத்த பள்ளியில் தலைவராக நான் இருக்கிறேன். மாஷா அல்லாண்டு எங்களோட ஊரை பொறுத்த வகையில் இந்த மஸ்ஜித் கிட்டத்தட்ட 17 வருடங்களாக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ எங்களோட ஊரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்கள்லேயும் அதான் சத்தம் கேட்கும். அதே போல் மஸ்ஜிதில் இமாம்கள் இருக்கிறாங்க, தொழுகை நடக்குது. அப்போ இதை பார்த்தோன்னே எங்களோட மக்களுக்கும் கவலை உண்டாகிச்சு. எங்களோட மஸ்ஜிதிலையும் ஒரு இமாமை வச்சு 5 நேர தொழுகையும் தொழுவிக்கப்பட வேண்டும், குர்ஆன் மதரசாவும் சரியான முறையில் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த அடிப்படையில் கடந்த 2 வருடங்களாக முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு மக்களிடத்திலிருந்து ஒரு கணக்கு அறவிட்டு நாங்கள் இந்த மஸ்ஜிதை இயக்கிறதுக்கு முயற்சி செஞ்சோம். அந்த அடிப்படையில் 40 குடும்பங்கள் எங்களோட மஸ்ஜிதுக்கு இருக்குது. நாங்கள் என்ன செஞ்சோம், ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் 1500 ரூபாய் வீதம் அறவிட்டு இந்த மஸ்ஜிதை கிட்டத்தட்ட 1 வருடம் பூர்த்தியாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவில் நாங்கள் இதை இயக்கினோம். ஆனால் மக்களுக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்குது. 1500 ரூபாய் என்பது மிக சிரமமான விஷயமா இருக்குது. ஏண்டா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அண்டண்டைக்கு கூலி வேலை செஞ்சு சாப்பிடக்கூடியவங்க, அவங்களோட வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த 1500 ரூபாய் மாதம் செலுத்துவதென்று என்பது மிக கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏண்டா அன்றைக்கு அதாவது பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய அந்த 1500 ரூபாய் மாத்திரமல்ல, பாடசாலையுடைய விஷயங்கள் இருக்கி, வீட்டுடைய வேலைகள் இருக்கி, இப்படி பல விடயங்கள், கரண்ட் பில் கட்டணும், தண்ணி பில் கட்டணும், இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறனால இதை வச்சு எங்களால் செஞ்சு கொண்டு போக கஷ்டமாக இருக்குது. மக்களிடத்தில் மாத்திரம் அறவிட்டு இதை செய்கிறதுன்றது சிரமமான காரியம். அதனால தான் நாங்கள் நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து மஷூரா பண்ணி என்ன செஞ்சோம், அதாவது இந்த இன்னொரு 3-4 வருடங்களுக்கு முன்னாலே ஒரு காணியை வாங்கி போட்டாங்க. மாஷா அல்லாண்டு முன்னே இருந்த நிர்வாகங்களும் சேர்ந்து, ஊர் மக்களும் சேர்ந்து, அதாவது இதற்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஊரில் இருந்தே கஷ்டப்பட்டு ஒரு காணியை வாங்கி போட்டாங்க. மாஷா அல்லாண்டு அப்போ வாங்கி போட்டால் இந்த காணி இப்போ காடாக இருந்துச்சு, இல்லை மரங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்போ மரங்களை வெட்டி சுத்தப்படுத்தினோம். ஆனால் இன்னும் காடு இருக்கி. அந்த காட்டில் அந்த மரங்களை வெட்டின வேர்கள் எல்லாம் இருக்கி. அப்போ அந்த வேர்கள் எல்லாம் பிடுங்க வேண்டிய தேவை இருக்கி. பிடுங்கி அந்த வேர்கள் எல்லாம் அகட்டிட்டு இந்த காணியை சரியாக செஞ்சு இதில் தேயிலை கண்டுகளை நாட்ட வேண்டிய தேவை ஒன்று எங்களுக்கு இருக்கு. அப்படி தேயிலை கண்டுகள் 2000 தேவைப்படுது. 2000 தேயிலை கண்டுகளை நாட்டினோம் என்று சொன்னால் மாஷா அல்லாண்டு அது கொஞ்சம் காலத்தில் ஒரு நிரந்தர வருமானமாக அமையும். அப்போ அப்படி அமைஞ்சிச்சுன்னு சொன்னால் ஊர் மக்களுக்கு பெரிய ஒரு பாரம் குறைஞ்சிடும். அப்போ இந்த மஸ்ஜிதை அழகான முறையில் எங்களுக்கு இயக்கி கொண்டு போகிறதுக்கு லேசாக இருக்கும். இந்த மஸ்ஜிதில் ஓதக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட 20-25 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் ஓதுறதாக இருந்தால் இன்னொரு பள்ளிக்கு, அதாவது எங்களோட ஜும்மா பள்ளி அலுகொல்ல பள்ளியாக இருக்குது, அதுக்கு போகிறண்டா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. அதுவும் பாதைகள் மோசமாக இருக்குது. அதனால் பாதையில் போகிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ குர்ஆன் மதரசாவுக்கு அவ்வளோ தூரம் போகணும், சின்ன பிள்ளைகள் போகணும், உமா அப்பா கூட்டின்னு வரணும், அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. அப்போ எங்களோட ஊரில் மஸ்ஜித் இருக்குது. இந்த மஸ்ஜிதிலே ஒரு இமாமை வச்சு நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் அது மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். எனவே இந்த காணிக்கு, அதாவது தேயிலை கண்டுகளை நாட்டுறதுக்கு உங்களால் யாருக்கு முடியுமோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சீங்கன்னு சொன்னால் அது மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விடயங்கள் இருக்கி, அது எங்களோட மௌத்துக்கு பின்னாலே எங்களுக்கு ஒரு விஷயம். அதில் ஒன்று தான் நிரந்தரமான வருமம், சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தரமாக செய்யக்கூடிய தர்மம். அது எங்களோட மௌத்துக்கு பின்னால் ஒரு விஷயம். அதே போல் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அறிவு. நாங்கள் யாருக்காவது பிரயோஜனம் அளிக்கிற அமைப்பில் ஏதாவது ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆலிமாக இருந்துட்டு மூத்தா போகிறோம், அல்லது கல்வியை கற்றுக் கொடுக்கறதுக்கு உதவியாக இருந்துட்டு போகணும்னு சொன்னால் அதுவும் நாளை கியாமத்துடைய நாளில் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதே போல் சொன்னாங்க, அடுத்ததாக சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தன்னுடைய தாய் தந்தரிக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். இந்த 3ம் எங்களோட மௌத்துக்கு பின்னாலும் உதவி செய்யும். அதனால் நாங்கள் சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தர வருமானம். நீங்கள் பார்ப்பீங்க, உங்களோட குடும்பத்தில் உங்களோட அம்மா அப்பா, உங்களோட சகோதரி யாராவது மூத்தாப்பிட்டு இருப்பாங்க, அவர்களுடைய பேரில் உங்களுக்கு சதக்காக்கள் செய்யலும், கொடுக்கலும். அதாவது ஒரு 100 கண்டை நீங்கள் இந்த எங்கள் மஸ்ஜிதுக்காக வேண்டி கொடுத்தாலும் அதுவும் ஒரு நிரந்தர தர்மமாக இருக்கும். உங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக நாளை கபரில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதுபோல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்,
الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதை الذين ينفقون أموالهم في سبيل الله, அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களோட சொத்து செல்வத்தை யாரெல்லாம் செலவழிக்கிறீங்களோ கமசலி ஹப்பத்தின், அல்லாஹ் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றான், ஒரு வித்தை போல. கமசலி ஹப்பத்தின் அம்பத்தத், அந்த வித்தை நீங்க என்ன செய்றீங்க, ஒரு நெல் எடுத்து அந்த நெல் கதிரை நீங்க மண்ணுக்குள்ளால போடுறீங்களே, கமசலி ஹப்பத்தின் அம்பத்தன், அந்த நெல் முளைக்குது. கமசலி ஹப்பத்தின் அம்பத 7 சனாபில், அதிலிருந்து 7 நெற்கதிர்கள் வருது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, அந்த 7 நெற்கதிர்களையும் ஒரு நெல்ல கதிர்ல 100 வீதம் 7 நெற்கதிர்கள் வந்தா 700ஆக மாறுகிறது. இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் அதை விடவும் பன்மடங்காக ஆக்கி தரத்துக்கு சக்தியுடையவனாக இருக்கிறான். எனவே நீங்க செய்யக்கூடிய 100 ரூபாவை செலவழிச்சா 700ஆக 700ஐ விடவும் பன்மடங்காக ஆக்கி தராமல் அல்லாஹ் உங்களை நிச்சயமா மூத்தாக்க மாட்டான். அதனால இது ஒரு நிரந்தர வருமானமாக இருக்குது. இந்த ஊருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியாக இருக்குது. இந்த ஊர் மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய பெரிய உதவியாக இருக்குது. இந்த இதுல இருந்து உருவாகக்கூடிய ஹாஃபில்கள், ஆலிம்கள், இவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமா சத்தியமா வந்து சேரும். ஓதக்கூடிய ஓதல்கள், அதே போல இந்த இமாம் ஒன்று வச்சு தொழுகை நடக்கக்கூடிய காலமெல்லாம் நிச்சயமாக உங்களோட கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். அதனால இதுக்கு யாருக்கெல்லாம் முடியுமோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன், அஹ்ஸனல் ஜஸா.